குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 6 வைரவி மந்திரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 1085 பராசக்தி வணங்கத்தக்கவள் கண்ட சிலம்பு வலை சங்கு சக்கரம் என் திசை யோகி இறைவி பராசக்தி அண்டமொடு என் திசை தாங்கும் அருள் செல்வி புண்டரிகத்துள்ளும் பூசனையாலே. கண்ட அப்படின்னா ஆராய்ந்து சிறந்தது என தேர்ந்தெடுக்கப்பட்ட என் திசை யோகி அப்படின்னா 8 திக்குகளிலும் சேர்ந்திருப்பவள். புண்டரிகம் அப்படின்னா தாமரை, சகஸ்திரதலமான 1000 இதழ் தாமரை அப்படின்னும் எடுத்துக்கலாம். சிலம்பு வலை சங்கு இதெல்லாம் ஒலி எழுப்புவன. சக்கரம் ஒளியுடன் கூடி பாவங்களை அழிக்கும் தன்மை உடையது. பராசக்தி ஆராய்ந்து எடுக்கப்பட்ட சிலம்பு வலை சங்கு சக்கரம் என்னும் அணிகளை அணிந்தவள். 8 திக்குகளிலும் நிறைந்து இருக்கின்றவள். எல்லா அண்டங்களையும் திக்குகளையும் தாங்கி நிற்கும் திருவருள் செல்வி அவள். சிரசின் மேல் விளங்கும் சகஸ்ரதலத்தில் பூசிக்க தகுந்தவள். பாடல் 1086 வழிபடும் முறை. பூசனை கெந்தம் புனை மலர் மாக்கோடி யோசனை பஞ்சத்து ஒளிவந்து உரை செய்யும் வாசம் இல்லாத மணிமந்திர யோகம் தேசம் திகழும் திரிபுரை காணே. கெந்தம் அப்படின்னா நறுமணம், மா அப்படின்னா வலிமை, கோடி அப்படின்னா எல்லை தொலைவு எப்படி வேணா எடுத்துக்கலாம். பஞ்சத்தொலி அப்படின்னா 5 இசை கருவிகளின் ஒலி. அது என்னன்னா தோற்கருவி, தொலைக்கருவி, நரம்பு கருவி, தாளக்கருவி, மிடற்று கருவி. வாசமில்லாத அப்படின்னா வசம் இல்லாத அப்படிங்கறதோட விகாரம். மணி அப்படின்னா தலைமை, யோகம் அப்படின்னா கூட்டம். வழிபாட்டிற்கு உரிய மன பொருள்களும் அழகிய மனமுள்ள மலர்களும் சிறந்த புதிய ஆடைகளும் நெடுந்தொலைவுக்கு கேட்கும் ஈய முழக்கமும் சொல்வதற்கு அரிய தலையான திருவைந்தெழுத்தால் ஆன மந்திரமும் கூடி செய்யும் பூசையை ஏற்று அருள்பவர் திரிபுரை ஆவாள். பாடல் 1087 பல தெய்வங்களும் தேவியே. காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு பூணும் பல பல பொன் போல தோற்றிடும். பேணும் சிவனும் பிரம்மனும் ஆயனும் காணும் தலைவினர் காரணி தானே. பார்க்கும் பல தெய்வங்கள் வெவ்வேறு அணிகலன்களாய் தோன்றுவன. வெவ்வேறு அணிகலன்களாய் விளங்கும் பொன் போல தேவியின் பேதமாய் விளங்கும் பல தெய்வங்கள் ஆகும். பெருமையாய் போற்றப்படும் சிவனும் நான்முகனும் திருமாலும் மற்ற தெய்வங்களாய் விளங்குவது உலகத்துக்கு காரணமான தேவியால்தான் என்று அறிவாயாக. அதாவது சக்தியை வழிபட்டால் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டதை போன்றது ஆகும். பாடல் 1088 தேவி கும்பகத்தில் விளங்குவாள். காரணி மந்திரம் ஓதும் கமலத்து பூரண கும்ப விரேசம் பொருந்திய நாரண நந்தி நடு அங்கு உரை செய்த ஆரண வேதம் நூல் அந்தமும் ஆமே. கமலம் அப்படின்னா 1000 இதழ் தாமரையான சகஸ்ரதலம். பூரண கும்ப விரேசம் அப்படின்னா வாயுவை கொள்ளாமல் வெளிவிடும் கும்பகம். நாரணி அப்படின்னா நாராயணனின் தங்கை, அதாவது சக்தி. சிரசின் மேல் விளங்கும் நீல நிறமே நாராயணி. பூரண கும்பகம் அப்படின்னா கேவல கும்பகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அனைத்து மந்திரங்களுக்கும் காரணமான சூட்சும ஓங்காரியை தியானிக்கும் சகஸ்ரதலத்தில் வாயுவை வெளிப்படுத்துவதால் அமையும் பூரண கும்பகத்தில் உள்ள காற்றை வெளியேற்றுவதால் அப்பூரண கும்பகத்தில் விளங்கும் நாராயணி குருவானவர் நடுவே இருந்து கூறிய வேத உபநிடதத்தின் முடிவாகவும் இருக்கிறாள். பாடல் 1089 மந்திரம் உச்சரிக்கும் முறை. அந்தம் நடுவிரல் ஆதி சிறுவிரல் வந்த வழிமுறை மாறி உரை செய்யும் செந்தமிழ் ஆதி தெளிந்து வழிபடு நந்தி இதனை நலம் உரைத்தானே. இறை அப்படின்னா பகுப்பு பிரிவுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு விரலிலும் 4 இறைகள் உண்டு. சிறுவிரலானது நிலம், அணிவிரல் நீர், நடுவிரல் அக்னி, சுத்து விரல் காற்று,
பெருவிரல் பானம். மந்திரத்தை ஒருவர் உச்சரிக்கும் போது சிறுவிரலை நோக்கி கணக்கிடுவதில் அக்னி பூமி தத்துவத்தை நோக்கி செல்வதால் நமசிவாய என்று அமையும். இந்த முறை மாற சிவாய நம என்று அமையும். அக்னியை வாயுவை நோக்கும்படி மேல் நோக்கியதாய் ஆக்குதல் வேண்டும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 1090வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.